بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته حياكم الله الله நடிகார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஜகாத்துடைய சட்டத்திட்டங்களில் இருக்கிறோம். 6வது அமர்வு. அல்ஹம்துலில்லாஹ், நேற்றுடைய 5வது அமர்வில் இதற்கு முன்னால், அதாவது நேற்றுடைய 5வது அமர்வில் புதிதாக எதையும் பெருசாக நாம் பார்க்கவில்லை. மாறாக அந்த தங்கம் மற்றும் வெள்ளி மற்றும் ரொக்கப்பணம், காசுகள், கரன்சிகள், நாணயங்களை பற்றி தான் நாம் சற்று தெளிவாக பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, அதை தொடர்ந்து இன்று மிக முக்கியமான ஒரு வகுப்பாக இருக்கிறது. எப்படி என்றால், இன்று நம்முடைய சமகாலத்தில் இந்த ஜக்காத் அதிகமாக மக்களிடம் வருவதென்றால், நாம் ஏற்கனவே கூறின போது என்னவென்றால், தங்கம், வெள்ளி மற்றும் ரொக்கப்பணம் மற்றும் உருது திஜாரா, அதாவது வியாபார பொருட்களை தான் இரண்டாவதாக பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஜக்காத்துடைய சட்டங்களில் ஜக்காத்துடைய பொருள்களை பற்றி ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். முதலில் பார்த்து கொண்டிருப்பது தான் அல் அஸ்மான் என்று சொன்னால் மதிப்பு மிக்க பொருள்கள். அப்படி என்றால் தங்கம், வெள்ளி மற்றும் தங்கம் வெள்ளியுடைய இடத்தை இன்று பிடித்திருக்கக்கூடிய நாணயங்கள். இரண்டாவதாக உருது திஜாரா, அதுதான் வியாபார பொருள்கள். மூன்றாவது பார்த்தோமேனில் விவசாய பொருள்கள். நான்காவது பார்த்தோமேனில் கால்நடைகள். ஐந்தாவதாக புதையல்கள் மற்றும் கனிமங்கள். இதை தான் ஒவ்வொன்றாக நாம் பார்க்க இருக்கிறோம். அதன் அடிப்படையில் நேற்று நாம் தங்கம், வெள்ளி மற்றும் நாணயங்களை பார்த்தோம். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த தங்கம் முக்கியமாக சொன்னால் அது 85 கிராம் தங்கம் ஒருவரிடம் இருக்க வேண்டும், குறைந்தபட்ச நிசாப் அளவு. வெள்ளி அதேபோல் 595 கிராம். பணம் தங்கத்துடைய நிசாப் அல்லது தங்கத்துடைய நிசாபுக்கான மதிப்பான பணம் அல்லது வெள்ளியுடைய நிசாபிற்கான மதிப்பான பணத்தை வைத்திருப்போம். இன்று குறைந்தபட்ச மதிப்பை ஒருவர் பணத்தை வைத்திருப்பவர் எந்த நிசாபை அடைய முடியும் என்றால் வெள்ளிக்குத்தான் முதலில் அவர் அடைவார். ஏனெனில் வெள்ளி தான் குறைந்த மதிப்பிலானதாக இருக்கிறது. வெள்ளியுடைய மதிப்பு தங்கத்தை காட்டிலும் குறைந்ததாக இருப்பதினால் ஒரு மனிதரிடம் இருக்கக்கூடிய பணம், ஒரு முஸ்லீமிடம் இருக்கக்கூடிய பணம், அவர் ஏறத்தாழ 595 கிராம் என்று சொன்னால், அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று ஒரு கிராமுடைய விலை 74 ரூபாய் 40 பைசாவாக இருக்குமே எனில், இன்று ஒரு கிராமுடைய விலை 74 ரூபாய் 40 பைசாவாக இருக்குமே எனில், 595 கிராமை நாம் போட்டோம் எனில் 44,260 ரூபாய் வருகிறது. இந்த 44,260 ரூபாயை தான் நாம் சொன்னோம். ஆனால் முந்தைய வகுப்பில் ஒரு தவறு ஏற்பட்டது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹ். அதாவது முந்தைய வகுப்பில்லாத அதற்கு முன்னால் இந்த 3வது வகுப்பு என்று நாம் நினைக்கிறோம். அதாவது தவறுதலாக 595 பதிலாக 495 என்று கூறியிருப்பேன். அதனால் அது தவறானது. அல்லாஹ்வின் அடியார்களே, 495 கணக்கில் தான் நான் சொன்னேன் 37,000 என்று. அப்படி வராது. 595 கிராம் தான் சரியான அளவு. அதை தான் நேற்றைய வகுப்பில் நாம் சொல்லியிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், சகோதரர்கள் நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள். அதாவது 3வது அல்லது 4வது வகுப்பில் நான் 595 கிராமிற்கு பதிலாக 400 என்று சொல்லியிருக்கிறேன். அது தவறுதலாக இருக்கிறது. அதை பார்த்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் 595 கிராம் வெள்ளி அவரிடம் இருக்க வேண்டும். அல்லது அது மதிப்பு எவ்வளவு என்று 44,000. ஏனெனில் நீங்கள் தங்கத்துடைய நிசாபை பார்த்தீர்கள் என்றால் அது வந்துவிடும் 4.5 லட்சம், 10 பவுன் இருக்கு மேல். அதை ஒருவர் அடையும் வரை அவர் ஜக்காத் கொடுக்காமல் இருப்பாரா? அப்படி இருக்க முடியாது. அல்லாஹ்வின் அடியார்களே, அவர் வெள்ளியுடைய மதிப்பை அடைந்து விட்டாலே அவர் ஜக்காத் கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன? அவரிடம் 44,260 ரூபாய் இருந்து விட்டால், இந்த அடையை அடைந்து விட்டால் அவருக்கு ஜக்காத் என்பது கடமை. அடுத்ததாக பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஜக்காத் கடமை என்றால் எவ்வாறு? அவரிடம் அந்த பணம் ஒரு வருடம் தொடர்ந்து இருந்திருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் திடீரென்று 4வது மாதத்தில் அவருக்கு செலவாகிவிட்டது என்றால், அதாவது எடுத்துக்காட்டாக ஷவ்வால் மாதத்தில் வைத்திருப்பார். அது நம்முடைய இதிலே சொல்ல போனால் மார்ச் மாதத்தில் அவர் வைத்திருப்பார். அந்த பணத்தை மார்ச் மாதம் வைத்திருப்பார் 45,000 ரூபாய். ஏப்ரல் மாதம் இருந்திருக்கும் 45 ரூபாய். திடீரென்று மே மாதம் பார்த்தால் அவரிடம் அது செலவாயிருக்கும். அப்படி என்றால் என்ன ஆகும்? இந்த இடத்தில் அவருக்கு ஜக்காத் கடமையாக, ஏனெனில் அவர் ஒரு விஷயத்தை பூர்த்தி செய்யவில்லை.
மறுபடியும் எப்போது அவருக்கு அந்த 45,000 ரூபாய் கூடுதலாக கிடைக்கிறதோ அப்போது மறுபடியும் அவருக்கு புதிதாக அந்த வருட கணக்கு ஆரம்பமாகும், ஜக்காத்துடைய வருட கணக்கு ஆரம்பமாகும். அதனால் அல்லாஹ்வின் அடியார்களே கவனித்துக் கொள்ளுங்கள் நன்றாக. அவர் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் 2 மாதம் தான் இருந்தது அவரிடம் 45,000 ரூபாய். 3வது மாதம் காலியாகிவிட்டது. 20,000 ரூபாய் தான் வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு செலவு செய்து விட்டார். 25,000 ரூபாயை செலவு செய்து விட்டார். இப்போ என்ன ஆகிறது? அந்த ஹவுல், அந்த வருட கணக்கு துண்டிக்கப்படுகிறது. துண்டிக்கப்பட்டு விட்டது என்றால் அது அவருக்கு ஜக்காத் என்பது கடமையாகாது. ஒரு மே மாசம் வருகிறது. மே மாசம் அல்லது ஜூன் மாசம் அவருக்கு மறுபடியும் 45,000 ரூபாய் கூடுதலாக 20,000 ரூபாய் வந்துவிட்டது என்றால் அப்போது மறுபடியும் அவர் முதல் மாதமாக என்ன செய்ய வேண்டும்? கணக்கெடுக்க வேண்டும். மே மாசம் என்றால் அடுத்த மே மாசம் வரை அவரிடம் இந்த விஷயம் இருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ்வின் அடியார்களே, இது உங்கள் புரிதலுக்காகத்தான் இந்த ஆங்கில கேலண்டரை சொன்னோம். ஆனால் அடிப்படை என்ன கேலண்டர்? ஹிஜ்ரியுடைய கேலண்டரை தான் நாம் பார்க்க வேண்டும். ஹிஜ்ரியுடைய வருடத்தை தான் நாம் கணக்கு செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக மிக முக்கியமான கேள்விகளை நாம் பார்க்க இருக்கிறோம். என்ன கேள்விகள்? அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், முதலில் பணம் என்று வந்துவிட்டால் நம்மளிடம் இன்று பணம் அதிகமாக பணம் ஒருவரிடம் இருக்கிறது என்றால், ஒருவரிடம் பணத்தை, ஏனெனில் தங்கத்தை புரிந்து விட்டீர்கள், வெள்ளியை புரிந்து விட்டீர்கள், அதையெல்லாம் ஜக்காத் கொடுக்க வேண்டும். அவர்களுடைய கணவன்மார்கள் உங்களிடம் தங்கம் இருந்தால் ஜக்காத்தை கொடுத்து விடுங்கள். மனைவிமார்களிடம் தங்கம் இருந்தால் அந்த தங்கத்தை அளவு செய்யுங்கள், அந்த தங்கத்தை எடை போடுங்கள். 85 கிராமிற்கு மேலே வந்துவிட்டது, 85 கிராம் அல்லது 85 கிராமிற்கு மேலே வந்துவிட்டது என்றால் ஜக்காத்தை கொடுத்து விடுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஒருவர் கேட்கிறார்கள், இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ், முக்கியமான கேள்வி எழுதி கொள்ளுங்கள். அதாவது 10 வருடமாக ஜக்காத் என்பது அவர்களுக்கு கடமை என்றே தெரியாது. 10 வருடமாக ஜக்காத் என்பது அவர்களுக்கு கடமை என்பது தெரியாது. 11வது வருடம் தான் ஒரு ஆலிமிடம் கேட்டு அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள், ஜக்காத் என்பது எனக்கு கடமை என்று. இப்போது அவர்கள் வைத்த அந்த தங்கத்திற்கு 11 வருடத்திற்கும் ஜக்காத் என்பது கொடுக்க வேண்டுமா, அல்லது அந்த ஒரு வருடத்திலிருந்து எப்போது அறிந்தார்களோ அப்போது கொடுக்க வேண்டுமா என்றால், இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் மற்றும் உலமாக்கள் சொல்கிறார்கள், எப்போது அவர்களுக்கு கடமை என்று அவர்கள் உளப்பூர்வ அவர்கள் அதை அறிந்தார்களோ, அந்த இல்மு வந்ததோ அப்போதுதான் அவர்களுக்கு கடமையாகும். முன் சென்றதற்கு தருவதற்கு கடமை இல்லை என்பதை ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் தங்கள் மஜ்மூல் ஃபத்தாவாவிலே இதனை விளக்குகிறார்கள். அதனால் அல்லாஹ்வின் அடியார்களே, முடிந்து போனாலும் அறிந்தும் இந்த பெரும் பாவத்தை, தொழுகைக்கு அடுத்ததாக வரக்கூடிய இந்த மாபெரும் இபாதத்திலே நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பொடுபோக்காக இருக்கக்கூடாது. அதனால் முடிந்ததை விட்டு விடுங்கள். அறிந்து விட்டீர்கள் உங்களுடைய இருக்கக்கூடிய தங்கத்திற்கு நீங்கள் ஜக்காத் தர வேண்டும் என்பது. அதனால் உடனடியாக 85 கிராமிற்கு மேல் வைத்திருக்கிறீர்கள் எனில் அந்த 85 கிராமிலிருந்து 2.5% எடுத்து நீங்கள் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். அதேதான் வெள்ளியும் 1/2 கிலோவிற்கு மேல், அதாவது 595 கிராமிற்கு மேல் வைத்திருக்கிறீர்கள் என்றால் அதிலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஜக்காத்தை கொடுத்து விடுங்கள். முன் சென்றதை பற்றி நீங்கள் தௌபா செய்து விடுங்கள் என்று உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக, தங்கம் வெள்ளி இல்லாது ஒருவரிடம் பணம் இருக்கிறது. முக்கியமாக பணம் எவ்வாறு இருக்கும்? நாம் இதை சொல்வதற்கு இன்னொரு கேள்வி வருகிறது. உலமாக்களிடம் கேட்கிறார்கள், நான் சம்பாதிக்கிறேன், ஆனால் என்னுடைய சம்பாதிப்பு, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஷேக் அவர்களிடமே கேட்கப்படுகிறது, இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடம் கேட்கப்படுகிறது. இந்த கேள்வியை சற்று கவனியுங்கள். என்ன? அதாவது மாத சம்பளத்தை வரக்கூடிய காசை நான் சேமித்து வைக்கிறேன் வருடம். அதாவது மாதம் ஒரு சேர்த்து வைப்பார். ஏனெனில் பெரும்பாலான மனிதர்கள், நாம் பெரும்பாலானவர்கள் வியாபாரத்தை செய்யாதவர்கள், வியாபாரம் செய்பவர்களை விட்டுவிடுங்கள். ஏனெனில் அவர்கள் வேறு ஒரு விஷயத்துக்கு ஜக்காத் தர வேண்டும். அதுதான் உருது திஜாரா, வியாபார பொருட்கள். வியாபாரம் இல்லாத பெரும்பாலான மனிதர்கள், பெரும்பாலான மக்கள் என்ன செய்வார்கள்? கூலிக்கு வேலை செய்பவர்கள். பெரும்பாலான மனிதர்கள் கூலிக்கு வேலை செய்பவர்களாக இருப்பார்கள். அல்லாஹு ஆலம். கூலிக்கு வேலை செய்பவர்கள் அவர்களுக்கு தரக்கூடிய அந்த கூலி, அந்த சேலரி, அந்த சம்பளம், அந்த சம்பளத்தை கொண்டு ஒருவருக்கு எப்போது ஜக்காத் கடமையாகும்? இப்போது இந்த கேள்வியை பொறுத்தவரை, இந்த கேள்வியை கணக்குக்கு பதிலாக அதற்கு முன்னால் ஒரு கேள்வி இருக்கிறது. இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவரிடம் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ்விடம் கேட்கப்படுகிறது, நான் மாதம் என்னுடைய சம்பளத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை என்னால் சேமிக்க முடிகிறது. அதை நான் சேமிக்க என்னால் முடிகிறது.
ஆனால் அந்த அந்த சேமிக்கக்கூடிய அந்த பணத்திற்கு நான் ஜக்காத் தர வேண்டுமா? ஆனால் ஒன்று ஷேக் அவர்களே, அதை நான் வீடு கட்டுவதற்காக சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறேன், அல்லது நெருக்கத்தில் எனக்கு கல்யாணம் நடக்கப் போகிறது, என்னுடைய கல்யாணத்திற்காக நான் சேர்த்து வைக்கப் போகிறேன், அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்திற்காக எங்களுடைய தேவைக்காக, மருத்துவ தேவைக்கோ அல்லது ஏதாவது ஒரு தேவைக்காக நான் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய மாத சம்பளத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை நான் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறேன், இதற்கு நான் ஜக்காத் தர வேண்டுமா? நான் சேர்த்து வைக்கக்கூடிய இந்த காசிற்கு ஜக்காத், என்னிடம் தங்கம் எல்லாம் இல்லை, வெள்ளி எல்லாம் இல்லை, அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். ஷேக் அவர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள்? நீங்கள் எந்த ஒரு பணத்தை சேர்த்து வைத்தாலும், எந்த ஒரு ரொக்கத்தை நீங்கள் சேர்த்து வைத்தாலும், அது கல்யாணத்துக்காக இருக்கட்டும், அல்லது வீடு கட்டுவதற்காக இருக்கலாம், அல்லது வேறு எந்த காரணத்தாக இருக்கலாம், ஜக்காத் என்பது கடமை. அந்த சேர்த்து வைக்கக்கூடிய பணம் நிசாபை எட்டிவிட்டது என்றால், அப்படி என்றால் என்ன? குறைந்தபட்ச செல்வ நிலையை எட்டிவிட்டால் என்றால், மேலும் அந்த செல்வ நிலையை எட்டி நீங்கள் ஒரு வருடம் அவ்வாறே நீங்கள் பயணித்து விட்டீர்கள் என்றால், அந்த பணத்தோடு உங்களுக்கு ஜக்காத் என்பது கடமை. அது தங்கமாக நீங்கள் சேர்த்து வைத்தாலும் சரி, வெள்ளியாக சேர்த்து வைத்தாலும் சரி, ஜக்காத் தங்கத்திற்கு தங்கத்துடைய அளவு 85 கிராம், வெள்ளிக்கு வெள்ளியுடைய அளவு, பணத்திற்கு பணத்துடைய அளவு, இது ஜக்காத் கடமை. அது நீங்கள் வீடு கட்டுவதற்காக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஜக்காத் என்பது கடமையாக இருக்கிறது அல்லாஹ்வின் அடியார்களே என்று ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மேலும் இந்த விஷயத்திலே தெளிவாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் சேமிக்கிறோம். ஆம், பணத்தை மாதம் மாதம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் சேமிக்க செய்வார்கள். அப்படி சேமிக்கும் பொழுது அந்த சேமிப்பு என்பது எந்த தேவையாக நீங்கள் முன் தேவையாக இருந்தாலும் கடமை என்பது ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் இவ்வாறு கடமையாக்கி இருக்கிறான் என்றால் அதை தான் நாம் முன்னிறுத்த வேண்டும். அனைத்து பணத்தையும் எடுத்து தர சொல்லலையே மார்க்கம், அனைத்து பணத்தையும் எடுத்து கொடுக்கவில்லையே, மாறாக அதற்கு முன்னால் நிபந்தனையும் வகுக்கின்றதே. அந்த நிசாபை எட்டினால்தான், அந்த நிசாபை அவர் எட்டினால்தான் அவருக்கு ஜக்காத் கடமை. அதனால் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விஷயத்திலே தெளிவாக இருந்து கொள்ளுங்கள். சேர்த்து வைக்கிறேன் அல்லது சேர்த்து வைப்பதற்காக எனக்கு இருக்கிறது என்றெல்லாம் நாம் கூற முடியாது. அதே போலதான் லஜ்னத்து தாயிமாவிலும் இதே மாதிரி ஒரு ஃபத்வா வருகிறது. சேர்த்து வைக்கக்கூடிய வீடு கட்டுவதற்காகவோ அல்லது மற்ற விஷயத்திற்காகவோ அல்லது வேறு யாருக்காகவோ எந்த விஷயத்தை நீங்கள் சேர்த்து வைத்தாலும் அது நிசாபை எட்டிவிட்டது என்றால், ஒரு வருடம் ஆகிவிட்டது என்றால், அந்த பணத்திற்கு வேற எந்த காரணத்துக்காக நீங்கள் வைத்தாலும் சரி, அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அந்த 2.5% எடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜக்காத் கொடுக்கத்தான் வேண்டும் என்பதை ஷேக் அவர்கள் தெளிவாக இந்த இடத்திலே சொல்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதனால் அல்லாஹ்வின் அடியார்களே, சேர்த்து வைக்கக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய ஹக்கை கொடுத்ததற்கு பிறகுதான் சேர்த்து வைப்பதெல்லாம், ஏழைகளுடைய அந்த ஹக்கை நிறைவேற்றுவதற்கு பிறகுதான் சேர்த்து வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வர வேண்டுமே தவிர, உங்களை எல்லா விஷயத்தையும் பார்த்து, அதனால் தான் சொல்கிறோம், அந்த தகுதியை ஒருவர் அடைய வேண்டும். தகுதி அடையாத ஏழைகள் எவ்வளவு பேர் இருப்பார்கள். சேர்த்து வைப்பார்கள், செலவு செய்வார்கள், சேர்த்து வைப்பார்கள், செலவு செய்வார்கள், நிசாபை எட்டி இருக்க மாட்டார்கள். இவர்களுக்கு மார்க்கம் ஜக்காத்து கடமை ஆக்கிறதா? கிடையாதே. அதே போலத்தான் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், மொத்த பணத்தையுமா மார்க்கம் எடுத்து தர சொல்கிறது? மார்க்கம் நியமத்தான ஒரு மார்க்கம், சமாகத்தான ஒரு மார்க்கம். அதிலிருந்து ஒரு 2.5% தான் என்ன சொல்கிறது? அதை எடுத்து ஜக்காத்தாக தர சொல்கிறது என்பதை நாம் தெளிவாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அதே போல் இந்த பணம் என்றால் எப்படிப்பட்டது? தங்கம் நமக்கு தெரியும். பொருள் ஒருவர் வைத்திருப்பார் எனில் இந்த பணத்திற்கு மாதம் மாதம் சம்பளத்தை வரக்கூடியவர் எவ்வாறு அவர் ஜக்காத்தை தர வேண்டும்? அடுத்த கேள்வி, எவ்வாறு மாதம் மாதம் சேமிக்கக்கூடியவர் ஒரு ஜக்காத்தை தர வேண்டும்? எடுத்துக்காட்டாக அல்லாஹ்வின் அடியார்களே, ஒருவரிடம் மாதம் 40,000 ரூபாய் அல்லது 50,000 ரூபாய் எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது 20,000 ரூபாய் 20,000 ரூபாய் எடுத்துக்கொள்வரை வாருங்கள். ஒருவர் மாதம் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். அந்த 20,000 ரூபாய் அவருக்கு கரெக்டாக சரியாக இருக்கிறது. அவருடைய அந்த மாத தேவைக்கு அந்த வருகிறது அதை செலவு செய்கிறார். இவருக்கு ஏதாவது ஜக்காத்தா? இவருக்கு எந்த ஜக்காத்தும் கிடையாது. ஏனெனில் அவர் கையில் எதுவுமே இல்லை. வந்த 20,000 அப்படியே செலவாகி விடுகிறது. வந்த 20,000 அப்படியே செலவாகி விடுகிறது. இவர் என்ன செய்ய தேவையில்லை. ஜக்காத் என்பது இவர் கடமையே இல்லை. ஏனெனில் இவர் குறைந்தபட்ச செல்வ நிலையை அடையவே இல்லை. இரண்டாவது ஒருவர் வருகிறார். அவர் யார்? 20,000 ரூபாய் வருகிறது. அந்த 20,000 ரூபாய் சம்பளத்திலே 5,000 ரூபாய் என்ன செய்கிறார்? சேமிக்கிறார். எடுத்துக்காட்டாக வைத்துக் கொள்ளும். அல்லது ஒரு 3,000 ரூபாய்
3000 ரூபாய். நான் 5000 அல்லது 3000 எந்த பணமாக ஏதோ ஒரு குறுகிய ஒரு தொகையை சேமிக்கிறார். இப்போது அவர் சேமித்தது 3000 ரூபாய் என்றால் இந்த 3000 ரூபாவை சேமித்து வைத்திருக்கிறார். இந்த 3000 ரூபாவை சேமித்து வைத்ததினால் அவருக்கு ஜக்காத் கடமையாகுமா? கடமையாகாது. ஏனெனில் அவர் நிபந்தனைகள் இன்னும் அடையவில்லை. முக்கியமான நிபந்தனை என்ன? 3000 ரூபாய்க்கு ஜக்காத் சொல்லவில்லை மார்க்கம். மாறாக அந்த தங்கம் அல்லது வெள்ளியுடைய குறைந்தபட்ச நிசாப் அளவை அடைந்து விட்டால் தான் மார்க்கம் என்ன சொல்கிறது? அவருக்கு ஜக்காத் கடமை என்று சொல்கிறது. அப்படி என்றால் என்ன? ஒன்று, அந்த 3000 ரூபாய் தங்கத்துடைய நிசாப் அளவுக்கு மதிப்பாக இருக்க வேண்டும், அல்லது வெள்ளியுடைய நிசாப் அளவிற்கு சமமாக இருக்க வேண்டும். தங்கத்துடைய நிசாப் அளவிற்கான மதிப்பு எவ்வளவு? 4.5 லட்சம். 4.5 லட்சமா அவர் வைத்திருக்கிறார். அவர் 3000 ரூபாய் தான் வைத்திருக்கிறார். சரி, தங்கத்தை விட்டு வெள்ளிக்கு வருவோம். 596 கிராம் உடைய அளவு எவ்வளவு? 45,000 ரூபாய். 45,000 ரூபாயா வைத்திருக்கிறார். எவ்வளவு வைத்திருக்கிறார்? 3000 ரூபாய் தான் வைத்திருக்கிறார். ஜக்காத் கடமையா? இவருக்கு 3000 ரூபாய் வைத்தவர் ஜக்காத் என்பது இவருக்கு கடமை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். புரிகிறதா அல்லாஹ்வின் அடியார்களே? இதுவும் நாம் புரிந்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இவருக்கு ஜக்காத் என்பது கடமை. இப்போது வாருங்கள். இப்போது நாம் வருவோம். ஒருவரிடம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறார். 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவரிடம் 45,000 ரூபாய் அந்த மாதத்தில் அவர் சேமிக்கிறார். 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவர் 45,000 ரூபாய் அந்த மாதத்தில் அவர் சம்பாதிக்கிறார். அதாவது சேமிக்கிறார். சேமித்த அவருடைய செலவெல்லாம் போக அவரிடம் அந்த மாதத்தில் இருப்பது 45,000 ரூபாயை அடைந்து விட்டார் என்றால், நாம் ஏற்கனவே சொல்லினோம் 44,260 ஏறத்தாழ நிசாபை எட்டு விட்டார். அந்த மாதத்திலே நிசாபை எட்டு விட்டார். அப்படி என்றால் என்ன? எடுத்துக்காட்டாக இன்று நாம் இருக்கக்கூடிய மாதம் ஷாபான் மாதம். ஷாபான் மாதத்தில் அந்த ஷாபான் மாதத்தில் வரக்கூடிய முதல் சம்பளத்திலேயே அவர் 45,000 ரூபாவை எட்டு விட்டார். அப்படி என்றால் என்ன? அவர் சேமித்து வைத்திருக்கிறார். நிசாபை எட்டு விட்டார். ஜக்காத் கடமையா? பொறுக்க வேண்டும். என்ன பொறுக்க வேண்டும்? அந்த 45,000 ரூபாவும் ஒரு வருடம் அவரோடு இருக்க வேண்டும். அடுத்த வருட ரஜப் மாதம், ஏனெனில் ஷாபானை நீங்கள் சேர்த்துக் கொண்டீர்கள் அல்லாஹ் நடிகார்களே, ஷாபானை ஒரு மாதம் என்று கணக்கிட்டால் ஷாபான், ரமதான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா என்று சொல்லி கடைசியில் எந்த மாதத்திற்கு வருவோம் என்றால் ரஜப் மாதத்திற்கு வருவோம். ரஜப் மாதம் வரை என்றால் 12 மாதங்கள் பூர்த்தியாகிறது. அதுவரை இந்த 45,000 ரூபாய் வைத்திருந்தால் அந்த 45,000 ரூபாய்க்கு என்ன செய்ய வேண்டும்? அவர் ஜக்காத்தை தர வேண்டும். புரிகிறதா? 3 பேரை கூறினோம். 20,000 ரூபாவை சம்பளமாக வாங்கியவர் 20,000 ரூபாவையே செலவு செய்து விட்டார். இவருக்கு ஜக்காத் என்பது அறவே கிடையாது. ஏனெனில் அவரிடம் காசே இல்லை. இரண்டாவது ஒருவர் 20,000 ரூபாவில் 3,000 ரூபாவை என்ன செய்தார்? சேமித்து வைத்தார். இவர் சேமித்தாலும் இவர் நிசாபை எட்டவில்லை. அதனால் இவருக்கும் ஜக்காத் என்பது கிடையாது. மூன்றாவதாக வந்தவர் 1 லட்சம் ரூபாவிலே 45,000 44,260 மேல் அவர் என்ன செய்து விட்டார்? அவர் சம்பளத்திலே சேகரித்திருக்கிறார். அதனால் அவர் ஒரு நிலையை அடைந்து விட்டார், நிசாபை அடைந்து விட்டார். ஆனாலும் பொறுக்க வேண்டும். அவரிடம் என்ன இருக்க வேண்டும்? அந்த பணம் ஒரு வருடம் முழுமையாக அவரிடம் அந்த பணம் இருந்திருக்க வேண்டும். ஒரு வருடம் முழுமையாக அவரிடம் அந்த பணம் இருந்திருக்க வேண்டும். அப்படி இருந்ததே எனில் அவர் என்ன செய்ய வேண்டும்? அடுத்த வருடம் ரஜப் மாதத்தில் 7வது மாதத்தில், ஏனெனில் ஷாபான் என்றால் 8வது மாதம், ரஜப் மாதம் வந்துவிட்டது என்றால் 12 மாதம் ஆகிவிட்டது, ஒரு வருடம் ஆகிவிட்டது. அப்படி வந்துவிட்டது என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு 2.5% ஜக்காத்தை தர வேண்டும். இப்படிதான் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வின் அடியார்களே, சம்பளத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் இதோடு முடிவடையவில்லை. ஒருவர் இரண்டாவதாக நாம் ஒரு எடுத்துக்காட்டை கூறினோம். 3,000 ரூபாய் சம்பாதித்தார், 3,000 ரூபாயை சேமித்தார். அவர் சிறுக சிறுக சேமிக்கிறார். சிறுக சிறுக அந்த 3,000 ரூபாயை சேமிக்க ஆரம்பிக்கிறார். எப்படி? சிறுக சிறுக சேமிக்கிறார். முதல் மாதம் 3,000 ரூபாய். முதல் மாதத்திற்கு தான் அவருக்கு என்ன கடமை இல்லை? ஜக்காத் என்பது கடமை இல்லை. அல்லாஹ்வின் அடியார்களே, அடுத்த மாதம் வருகிறது. அடுத்த மாதம் வரும் பொழுது ஒரு 2,000 ரூபாய் என்ன செய்கிறார்? 2,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். இவ்வாறு 3,000 ரூபாய் 2,000 ரூபாய் 2 மாதம் எவ்வளவு சேமித்து வைத்திருக்கிறார்? 5,000 ரூபாய்.
இவருக்கு ஜக்காத் கடமையா? இன்னும் கடமை இல்லை. இவ்வாறு சிறுக சிறுக சேமிக்கும் பொழுது அவர் ஒரு கட்டத்தில் ஒரு வருட காலத்திலோ அல்லது 2 வருட காலத்திலோ அவர் அல்லது ஒரு 8 மாத காலத்திலோ 44,260, அதாவது வெள்ளியுடைய அந்த 596 கிராம் மதிப்பிலான பணத்தை அவர் சேகரித்து வைத்தார் என்றால், சிறுவ சேகரித்து முடித்து விட்டார் என்றால், அந்த 44,260 ரூபாவை சேகரித்து வைத்தார் என்றால், அந்த இடத்தில் அவர் கணக்கை ஆரம்பிக்க வேண்டும். என்ன? அவருக்கு ஜக்காத் கடமையாக கூடிய எல்லா நிபந்தனையும் அடைந்து விட்டார், ஒரு நிபந்தனையை தவிர. என்ன? அவருக்கு அது 1 வருடம் பூர்த்தியாக வேண்டும். 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். புரிகிறதா அல்லாஹ்வின் அடியார்களே? அப்படி என்றால் என்ன? சிறுக சிறுக சேர்த்து வைத்த அவர் ஒரு மாதம் வருகிறது. அந்த மாதத்தில் பார்த்தீர்கள் அவரிடம் வெள்ளிக்கான மதிப்பான அந்த பணத்தை அவர் அடைந்து விட்டார். அப்படி என்றால் ஜக்காத் தந்து விட வேண்டுமா? இல்லை. அவர் அந்த மாதத்தை குறித்து வைக்க வேண்டும். எப்படி குறித்து வைக்க வேண்டும்? இந்த நாளில் நான் என்னுடைய சேமிப்பில் சிறுக நான் சேர்த்த அந்த சேமிப்பில் எங்கே வருகிறது? இந்த மாதத்தில் நான் இந்த ரூபாவை அடைந்து விட்டேன், குறைந்தபட்ச நிசாபை நான் அடைந்து விட்டேன் என்றால், அவர் அடுத்த வருடம் இந்த நாளிலிருந்து 12 மாதங்கள், அதாவது ஹிஜ்ரியுடைய ஆண்டுகளில் 12 மாதங்களை அவர் கடந்து விட்ட பொழுது அவரிடம் அந்த 44,260 ரூபாய் இருந்தது எனில் என்னாக வேண்டும்? அவருக்கு ஜக்காத்தை அதற்கு தர வேண்டும். புரிகிறதா அல்லாஹ்வின் அடியார்களே? அல்ஹம்துலில்லாஹ், இவர் ஜக்காத்தை தர வேண்டும். ஒருவேளை அந்த 45,000 ரூபாய் 44,260 ரூபாவை இவர் அடைந்தார் அல்லவா ஒரு மாதத்தில், அதிலிருந்து கணக்கை ஆரம்பித்தார். ஆனால் நடுவிலே என்ன ஆகிறது? அவரிடம் செலவாகி விடுகிறது. திடீரென்று பார்த்தீர்கள் 44,260 ரூபாய் இருந்த மனிதர் அந்த கணக்கை ஆரம்பித்த 3 மாதத்திலேயே 5,000 ரூபாய் வந்துவிட்டது அவருடைய சேமிப்பு. இப்படி என்றால் என்ன ஆகிவிடும்? திடீரென்று குறைந்து விட்டது என்றால், அல்லது கொஞ்சம் குறைந்தாலே, அந்த நிசாபுடைய அளவிலிருந்து குறைந்து விட்டார் என்றாலே அந்த 1 வருட கணக்கு உடைந்துவிடும். அந்த 1 வருட கணக்கு உடைந்துவிடும். மறுபடியும் எந்த மாதத்தில் அவர் மறுபடியும் அந்த 44,000 அடைகிறாரோ அப்பொழுது மறுபடியும் புது கணக்கை அவர் ஆரம்பிக்க வேண்டும். அந்த மாதத்தை மறுபடியும் முதல் மாதமாக கணக்கை ஆரம்பித்து மறுபடியும் 12 ஹிஜ்ரி மாதங்களை நான் இந்த பணத்தோடு நான் பயணிக்கிறேனா என்பதை அவர் பார்க்க வேண்டும். அவ்வாறு அந்த பயணத்தை பதித்து விட்டால் என்னாகும்? அவருக்கு ஜக்காத் கடமை. அப்படி இல்லை என்றால், எந்த மாதம் உடைகிறதோ, எந்த மாதத்தில் அவருடைய நிசாபுடைய அளவு குறைந்து விடுகிறதோ, அவருடைய சேமிப்பு குறைந்து விடுகிறதோ, மறுபடியும் துண்டிக்கப்பட்டுவிடும் அந்த வருட கணக்கு. புரிகிறதா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, இது ஒரு கணக்கு. இன்னும் ஒரு கணக்கு இருக்கிறது. அது என்ன? ஒருவர் மாஷா அல்லாஹு தஆலா இன்னும் இருக்கிறார்கள், நம்முடைய சகோதரர்கள் இருக்கலாம், ஒரு மாதத்திற்கே 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். ஒரு மாதத்திற்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். அல்லாஹ் நம்முடைய முஸ்லிம்களுக்கு ஹலாலான முறையில் போதும் என்ற மனப்பான்மைக்கும் ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்திலையும் அதிகம் தருவானாக. ஆமீன். அல்லாஹ் நடிகார்களே, ஒரு முஸ்லிம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். அவருக்கு ஒவ்வொரு மாதமும் அவர் சேர்த்து வைக்கக்கூடிய பணம் நிசாப் அளவிலே வருகிறது. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு முஸ்லிம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் என்றால் எல்லா மாதமுமே அல்ஹம்துலில்லாஹ் என்னால் 44,260 ரூபாய் என்ற அளவிற்கு என்னால் சகஜமாக சேமிக்க முடிகிறது. ஏனெனில் அவர் 2 லட்சம் சம்பாதிக்கிறார். 2 லட்சம் சம்பாதிக்கும் பொழுது அந்த 2 லட்சத்திலிருந்து 1.5 லட்சம் அவர் செலவு செய்தாலும் அந்த 45,000 ரூபாய் அளவிற்கான 44,260 ரூபாய் அளவிற்கான அந்த வெள்ளியுடைய நிசாபிற்கான அளவிற்கு அவர் என்ன செய்கிறார்? அவர் சேமித்து வைக்கிறார். இப்போது இவர் என்ன செய்ய வேண்டும்? ஏனெனில் அடுத்த மாதமும் ஒரு 44,260 வெள்ளியுடைய கணக்கு சேமிக்கிறார். அடுத்த மாதமும் ஒரு 44,260 என்று ஒவ்வொரு மாதமும் இவ்வாறே சேமிக்கிறார் என்றால் இவர் எப்படி இவர் ஜக்காத்தை தர வேண்டும்? இதற்கு உலமாக்கள் லஜ்னத்துல் தாயிமா, அதாவது மார்க்க சம்மேளனத்தில் ஃபத்வா கொடுக்கக்கூடிய அந்த சம்மேளனம், சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அவர்கள், அந்த உலமாக்கள் என்ன ஃபத்வா தருகிறார்கள்? இதற்கு
என்ன தருகிறார் என்றால், உங்களால் உங்களுடைய ஹக்கை மட்டும் நான் எனக்கு என்ன ஹக்கோ அதை மட்டும் நான் கொடுத்தால் போதும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால், சகோதரே, நீங்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் நீங்கள் கணக்கை போட்டுக் கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டாக, ரமதான் மாதத்தில் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார், அவருக்கு 45,000 ரூபாய் கிடைக்கிறது. அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? ரமதான் மாதத்தில் நான் இந்த காசை சம்பாதித்தேன், இதனுடைய வருட ஹவுலை ஆரம்பம் செய்கிறார். இதற்கு ஒரு கணக்கு. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த ரமதான் முடியும் வரை, அடுத்த ரமதான் வரும் வரை இந்த பணம், ரமதானில் நான் சேர்த்த இந்த பணம், என்னுடைய சம்பளத்திற்கு நான் சேர்த்த இந்த பணம் அடுத்த ரமதான் வரை வருகிறதா? அந்த ரமதான் முடிவுக்குள்ள, அதாவது ஷாபானுடைய அந்த மாதத்திற்குள் வருகிறதா? அந்த முன் மாதம், ரமதானுக்கு முன் மாதம் தான் ஷாபான் மாதம், அந்த மாதம் வரை வருகிறதா என்று அவர் கணக்கு, இதற்கு ஒரு தனி கணக்கு போட வேண்டும். அடுத்த மாதம் வரக்கூடிய 45,000 ரூபாய் இருக்கிறது அல்லவா சகோதர சகோதரிகளே, அதற்கு ஒரு தனி கணக்கு போட வேண்டும். எவ்வாறு? ஷவ்வால் மாதத்தில் நான் எடுத்த 45,000 ரூபாய் அல்லது இந்த 44,260 ரூபாய், இந்த பணம் என்னிடம் அடுத்த மாத ரமதான் வரை, ஏனெனில் ஷவ்வால் மாதத்தின் முன் மாதம் ரமதான் மாதம் வரை அந்த ஒரு வருடம் என்னிடம் இருக்கிறதா என்று இதுக்கு ஒரு தனி கணக்கு போட வேண்டும். இவ்வாறு தனித்தனியாக, ஏனெனில் அந்த ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சேமிப்பு பணமே நிசாபை எட்டிவிட்டது. சிறுக சிறுக சேர்த்தால் அதனுடைய கணக்கை நான் கூறிவிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ஒவ்வொரு மாதமுமே அவரிடம் நிசாபுடைய பணம் வருகிறது என்றால், இவருக்குத்தான் இந்த இடத்தில் நாம் சொல்லக்கூடிய இந்த கணக்கு, உலமாக்கள் சொல்லக்கூடிய கணக்கு. இவர் தனித்தனியாக இவருக்கு ஒவ்வொரு மாதமுமே நிசாபுடைய அளவிற்கு இவருக்கு பணம் வருகிறது, சேமிக்கிறார் என்றால், இவரைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதத்திற்கும் தனித்தனியாக கணக்கை போட்டு அந்தந்த மாதம் முடியும் பொழுது பார்த்துக் கொள்ளுங்கள், அந்தந்த மாதம் முடியும் பொழுது அவர் என்ன செய்ய வேண்டுமாம்? அல்லாஹ்வின் அடியார்களே, அந்தந்த மாதம் அவர் முடியும் பொழுது அதற்கு அவர் ஜக்காத்தை எடுத்து கொடுக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக, இந்த ரமதானிற்கு எனக்கு கிடைத்தது 45,000 ரூபாய் என்றால், அடுத்த மாதம், அந்த அடுத்த வருடம் வரக்கூடிய அந்த ரமதானிற்கு என்ன செய்ய வேண்டும்? ஜக்காத்தை கொடுத்து விட வேண்டும். இருந்து விட்டது என்றால் 45,000 ரூபாய் உடையாமல் அவரிடம் தொடர்ந்து இருந்து விட்டது என்றால் தனியாக கணக்கெடுத்து வைக்க வேண்டும், கொடுத்து விட வேண்டுமா? அடுத்த மாதம் ஷவ்வால் மாதம் வந்தது இல்லவா, அந்த பணத்தையும் அடுத்த ஷவ்வால் மாதம் வரும் வரை இருக்கிறது என்றால் அடுத்த மாதம் ஒரு ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு மாதத்திற்கும் நீங்கள் ஜக்காத் கொடுக்க வேண்டும். ஆனால் இது கடினமாக இருக்கும். லஜ்னத்து தாயிமாவிலே இது என்ன சொல்கிறார்கள்? இது கடினமாக இருக்கும் உங்களுக்கு, ஒவ்வொரு நேரமும் நீங்கள் கணக்கு பண்ணி கொடுப்பதற்கு. அப்படி என்றால் என்ன செய்யலாம்? இதற்கு வேறு ஒரு வழியை சொல்கிறார்கள். உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, முதல் மாதம், அந்த முதல் மாதம் நீங்கள் எடுக்கிறீர்கள் அல்லவா அந்த பணத்தை, அந்த முதல் மாதம் நீங்கள் எடுத்த அந்த பணம், முதல் மாதத்திற்கு நீங்கள் எடுத்த அந்த பணம் அடுத்த மாதத்திற்கு, அதாவது ஒட்டுமொத்தமாக சேர்த்து அந்த முதல் மாதத்துடைய கணக்கு ஆரம்பமாகிறது அல்லவா. எடுத்துக்காட்டாக, ரமதான் மாதத்தில் உங்களுக்கு 45,000 கிடைக்கிறது. ரமதான் அல்லாத அடுத்த மாதமாக வரக்கூடிய ஷவ்வால் மாதத்தில் ஒரு 50,000 ரூபாய் அல்லது ஒரு 60,000 ரூபாய் கிடைக்கிறது. இவ்வாறு ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம், அது நிசாபிற்கு மேலாக இருந்தாலும் சரி, நிசாபுக்கு கீழாக இருந்தாலும் சரி. நிசாபுக்கு கீழ் என்றால் அதை வேறொரு கணக்கு, அதை நாம் விட்டு விடுவோம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு மாதம் கிடைக்கக்கூடிய பணத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஒட்டுமொத்தமாக சேர்த்து, ஆனால் ஒட்டுமொத்தத்திற்கும் எதை வருட கணக்காக கணக்கு செய்கிறீர்கள்? அந்த முதல் காசிற்கான வருட கணக்கு மட்டும்தான். முதல் மாதத்தில் அடைந்தீர்கள் அல்லவா 45,000 ரூபாய், அதனுடைய அந்த வருட கணக்கை தான் அனைத்து மாதத்திற்கும் வரக்கூடிய பணத்திற்கு வருட கணக்காக நினைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால், எடுத்துக்காட்டாக உங்களுக்கு கணக்கே நான் போட்டு காண்பிக்கிறேன். எடுத்துக்காட்டாக பார்த்தீர்கள் என்றால், ஒருவர் இருக்கிறார், ஒருவருக்கு 45,000 ரூபாய் கிடைத்து விட்டது முதல் மாதம். அதோடு அடுத்த மாதம் ஒரு 60,000 ரூபாய், அடுத்த மாதம் ஒரு 60,000 ரூபாய், அடுத்த மாதம் ஒரு 50,000 ரூபாய். இதெல்லாம் சேமிக்கிறார்கள். அடுத்த மாதம் ஒரு 50,000 ரூபாய். இவ்வாறு என்ன செய்கிறார்கள் அல்லாஹ்வின் அடியார்கள்? இவ்வாறு போய்கொண்டே போகிறது. இவ்வாறு போகும் பொழுது, அல்லது அடுத்தடுத்த மாதத்தில் அவரிடம் அந்தந்த மாதத்தில் அவர் அந்த பணத்தை அவர் அடையவில்லை என்றாலும், இவ்வளவு பணம் வைத்திருக்கிறார். எவ்வளவு பணம் வைத்திருக்கிறார்? வருடத்தில் முடிவில் பார்த்தீர்கள், இந்த 3 மாதத்தில் அவர் சம்பாதித்து இந்த 3த்திற்குமே
1,55,000 ரூபாய் இருக்கிறது. 1,55,000 ரூபாய் வருடம் முழுவதும் என்று சொன்னால் எந்த வருடம்? முதல் மாதத்தில் அவர் அடைந்த பணமா? அந்த 45,000 ரூபாயுடைய வருட கணக்கா, அல்லது 60,000 இரண்டாவது மாதத்தில் அடைந்தாரே அந்த வருட கணக்கா, அல்லது மூன்றாவது மாதத்தில் 50,000 ரூபாய் அடைந்தாரே அந்த வருட கணக்கா? எதை சொல்கிறார் உலமாக்கள்? முதல் பணத்தை எந்த மாதத்தில் பெற்றீர்களோ அதே வருட கணக்கை அடுத்தடுத்த மாதத்தை, இரண்டாவது மாதம் மூன்றாவது மாதம் அடைந்தீர்கள் அல்லவா, அதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யுங்கள், ஒரே ஹவுலாக நினைத்துக் கொண்டு, ஒரே வருடத்தையாக நினைத்துக் கொண்டு அதற்கு நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஜக்காத்தை கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் இங்கே ஒரு கேள்வி எழும். இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் இந்த கேள்வியை கேட்கிறார். என்னென்றால், ஷேக் அவர்களே, நான் ஒரு வருட கணக்கு என்றால் முதல் மாதத்தில் வாங்கிய 45,000 ரூபாய் தானே ஒரு வருடம் முடிந்து விட்டிருக்கிறது, அதற்கு தானே நான் ஜக்காத் தர வேண்டும். 60,000 ரூபாய் என்றால் இன்னும் அது அடுத்த வருடம் வருவதற்கு இன்னும் ஒரு மாதம் தேவைப்படுகிறது. அல்லது மூன்றாவது மாதம் 50,000 ரூபாய், அதை நான் முழு வருடம் முடிவதற்கு இன்னும் 2 மாதம் தேவைப்படுகிறது. இதை வருவதற்கு முன்னாலே நான் ஜக்காத்தை தருவது போல் இருக்கிறது, ஒட்டுமொத்தமாக கணக்கு செய்வதே எனில். அதைத்தான் ஷேக் சொல்கிறார்கள், பரவாயில்லை. உலமாக்கு என்ன சொல்கிறார்கள்? பரவாயில்லை, இது முன்கூட்டியே ஜக்காத் கொடுக்கக்கூடிய சட்டத்திற்குள் வந்துவிடும். ஜக்காத்துல் முஅஜ்ஜல, ஜக்காத்துல் முஅஜ்ஜல அப்படி என்றால் என்ன? ஒரு வருடம் முடிவடையவில்லை என்றாலும் சில பணங்கள் சில நேரங்களில் இருக்கக்கூடிய அந்த சேமிப்பு பணம் ஹிசாபை எட்டிவிட்டது என்றாலும், ஒரு வருடம் கணக்கை முடிவடையவில்லை என்றாலும், அதற்கு முன் மாதத்தில் உருவான அந்த பணத்துடைய முதல் வருட கணக்கையே அனைத்திற்கும் பயன்படுத்தி ஒட்டுமொத்தமாக கூட்டி அதற்கு ஜக்காத்தை கொடுத்து விடுங்கள். அப்படி என்றால் என்ன? நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் கணக்கு குழப்பத்தில் உங்களை நீங்கள் உட்கொள்ள தேவையில்லை. ஏனெனில் இன்ஷா அல்லாஹ் ஒரு 2 மாதம் கழித்து நீங்கள் மறுபடியும் கொடுக்க தேவையில்லை ஜக்காத். அந்த இரண்டாவது மாதம் வந்ததற்கு அல்லது மூன்றாவது அந்த 50,000 ரூபாய் வந்ததற்கும் நீங்கள் என்ன செய்யவில்லை, மறுபடியும் ஜக்காத்தை கணக்கு போட்டு தரவில்லை. ஏனெனில் நீங்கள் முன்னாடி என்ன செய்து விட்டீர்கள், அனைத்திற்கும் முதல் மாதத்தினுடைய கணக்கை வைத்துக் கொண்டே நீங்கள் அனைத்திற்கும் ஜக்காத்தை கொடுத்து விட்டீர்கள். 1,55,000 ரூபாவை அந்த முதல் மாதத்தில் ஒரு சேமித்தீர்கள் அல்லவா, அந்த ஹவுலை கணக்கு செய்தீர்கள் அல்லவா, அந்த முதல் மாதத்தை அந்த கணக்கிலே நீங்கள் செய்து விட்டீர்கள் அனைத்திற்கும். அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு பேர் என்னவென்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, ஜக்காத்தை முன்கூட்டி வழங்குவது. இதற்கு பேர் என்றால் ஜக்காத்தை முன்கூட்டி வழங்குவது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, இதே போலத்தான் நாம் சொல்வது, 2 பணமாக இருக்கலாம். எடுத்துக்காட்டாக பார்த்தீர்கள், அதாவது வியாபாரத்தில் வரக்கூடிய சேமிப்பு பணம் திடீரென்று உங்களுக்கு யாராவது அன்பளிப்பாக கொடுத்த பணம். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? எப்பெல்லாம் வாங்குகிறீர்களோ அது நிசாபை எட்டிவிட்டது என்றால் அதற்கு நாளை குறித்து விட வேண்டும். நாளை குறித்து விட்டு வருட கணக்கு செய்ய வேண்டும். இந்த கணக்கை நாம் அடைகிறோமா? அந்த கணக்கு முடியும் வரை என்ன செய்ய வேண்டும்? அந்த உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்த பணம் ஒருவேளை 45,000 ரூபாய் அல்லது 44,260 ரூபாய் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கணக்கிலே இருந்து விட்டது என்றால் அதை தனியாக நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், எழுதி கொண்டு அது ஒரு வருடம் முடிந்து விட்டது என்றால் அதற்கு நீங்கள் ஜக்காத்தை தர வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, இவ்வாறு தான் நாம் ஜக்காத்தை பேண வேண்டும். இவ்வாறு தான் ஒருவர் சம்பாதிக்கிறார் என்றால் அவர் ஜக்காத்தை எவ்வாறு கொடுக்க வேண்டும், இவ்வாறு தான் அவர்கள் தர வேண்டும். அதனால் உங்களுடைய சேமிப்பிலே அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள், உங்களுடைய அன்றாட செலவை நீங்கள் செலவு செய்கிறீர்கள், சூப்பர் மார்க்கெட்டிலே சென்று உங்களுடைய பொருட்களை நீங்கள் வாங்குகிறீர்கள், வீட்டிற்கு இது எல்லாம் செலவு செய்கிறீர்கள் என்றால் உங்களிடம் ஏதாவது பணம் மிச்சம் இருக்கிறது என்றால் இதற்கு ஜக்காத் இல்லை. நீங்கள் சேமித்தாலும் எவ்வாறு சிறிய பணத்தை சேமிக்கிறீர்கள், அதற்கும் ஜக்காத் இல்லை. ஆனால் அந்த சிறுக வரக்கூடிய அந்த சேமிப்பு ஒரு கட்டத்தை 45,000 ரூபாவை அடைந்து விட்டார் என்றால் முதல் மாதத்தை கணக்கு செய்ய ஆரம்பிங்கள். முதல் மாதத்தை கணக்கு செய்து ஆரம்பித்து அது 12 மாதங்கள் வந்து விட்டது என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்கள் ஒரு ஜக்காத் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக மாறிவிட்டீர்கள். அதனால் பணம் வைத்திருக்கக்கூடியவர்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்து ஜக்காத்தை தெளிவர கொடுக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, போதுமான அளவிற்கு ஜக்காத் கொடுக்கக்கூடிய இந்த கணக்கு, ஏனெனில் இந்த கணக்கு தான் இன்னும் நம்மிடம் பெரும்பாலும் தெரியாமல் இருக்கிறது. ஏனெனில் ஜக்காத் வரக்கூடிய புத்தகங்களும் எடுத்துக்காட்டுகளை நமக்கு தருவதில்லை. அது இங்கே இடத்திலே இருந்தாலும் சரி, முதலில் நாம் எதையும் நாம் ஆதரிக்க மாட்டோம். தமிழில் வரக்கூடிய விஷயங்கள் சொன்னாலும் எடுத்துக்காட்டுகள் இல்லை. ஏனெனில் எடுத்துக்காட்டுகள் இருந்தால் மட்டும்தான் நாம் ஜக்காத் கொடுக்கக்கூடிய இந்த விஷயத்தில் நம்மால் கவனமாக இருக்க முடியும்.
அதனால இது சார்ந்த கேள்விகள் ஏதானும் இருந்தது எனில் உங்களுடைய சேவிங்ஸில், அதாவது உங்களுடைய சேமிப்பில் நான் ஜக்காத் தருவதை விலக்கிவிட்டேன் எடுத்துக்காட்டுகளை கொடுத்து. அதை தாண்டியும் உங்களுக்கு சந்தேகம் எதுவும் இருப்பது எனில் ஜக்காத் பணத்தை மட்டும்தான் நான் கேட்கிறேன். தங்கத்தை விலக்கிவிட்டோம், வெள்ளியை விலக்கிவிட்டோம், பணத்தை விலக்கிவிட்டோம், எடுத்துக்காட்டிலும் விலக்கிவிட்டோம். அன்பளிப்பாக வரக்கூடிய பணத்திற்கும் கணக்கு வைத்துக் கொண்டு அது ஜக்காத் நிசாபை அடையவில்லை என்றால் பிரச்சனை இல்லை. 500 ரூபாய் ஒருவர் கொடுக்கிறார், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒருவர் 44,260 ரூபாய் தருகிறார் என்றால் வெள்ளியுடைய மதிப்பிற்கு அதற்கு அந்த மாதத்தை கணக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி அல்ஹம்துலில்லாஹ் பணம் விஷயமாக உங்களுக்கு கேள்விகள் ஏதேனும் இருந்தால் அதை நீங்கள் இன்ஷா அல்லாஹு தஆலா அதை நீங்கள் தெளிவுபடுத்தலாம். அல்லாஹ் நாடினால் நாளை இன்ஷா அல்லாஹ் வியாபார பொருட்களுக்கான ஜக்காத்தை பற்றி தெளிவாக ஆரம்பம் செய்ய போகிறோம். எதை கேட்டோமோ அதன்படி செவிபடிக்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. وأقول قولي هذا أستغفر الله لي ولكم سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.